பச்சை மிளகாய் தின்ற காகா. ஒரு நகைச்சுவையான தமிழ் சிறுகதை. ஒரு நாள் ஒரு பெரிய பசுமையான தோட்டத்தில் ஒரு கருப்பு காகம் பறந்து கொண்டிருந்தது. சூரியன் மிதமாக எரிந்து கொண்டிருந்தான். காகம் பசியால் தவித்தது. ஆஹா, என்ன பசிச்சு என்று காகம் சொன்னது. இப்போ ஏதாவது சாப்பிடணும். அப்போதே அது கீழே பார்த்தது. அங்கே ஒரு தோட்டக்காரன் பச்சை மிளகாய்களை வெயிலில் உலர்த்தி வைத்திருந்தான். மிளகாய் பச்சையாகவும் ஒளிவட்டமாகவும் இருந்ததால் காகத்துக்கு அது பச்சை திராட்சை மாதிரி தோன்றியது. ஆஹா, எவ்வளவு அழகான பழங்கள்! நிச்சயம் ரொம்ப இனிப்பு இருக்கும் என்று காகம் நினைத்தது. அது உடனே பறந்து வந்து ஒரு மிளகாயை துளைத்தது. ஐயோ, ஐயையோ, என்ன இது? வாலே எரிகிறது என்று காகம் கத்தி கத்தி பறந்து போனது. அது அருகிலிருந்த கிணற்றில் பறந்து போய் தண்ணீரை குடித்தது. ஆனால் மிளகாய் காரம் இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது. காகம் வாயை திறந்து நாக்கை நீட்டி மரத்தின் கிளையில் அமர்ந்து காற்றை வீசிக் கொண்டிருந்தது. அப்போ ஒரு பழைய ஆந்தை அந்த மரத்தில் இருந்தது. அது காகத்தை கண்டு கேட்டது. என்ன காகா, ஏன் இப்படி வாயை ஆட்டி காத்து கொண்டிருக்கிறாய்? காகம் கண்ணீர் விட்டு கொண்டு சொன்னது. நான் இனிப்பா நினைச்ச, ஆனா இது பச்சை மிளகாய். என் நாக்கு போச்சு. ஆந்தை சிரித்து கொண்டு சொன்னது. நினைத்தது எல்லாம் இனிப்பாக இருக்காது. எந்த விஷயத்தையும் பார்க்கிறதற்காக சாப்பிடக்கூடாது. அந்த நாள் முதல் காகம் எதையும் சாப்பிடும் முன் வாசனை பார்த்துதான் சாப்பிடத் தொடங்கியது.